காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து சனிக்கிழமையன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. டெல்டா மாவட்டங்களில் பேருந்துகள் ஓடவில்லை. அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. போராட்டத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான லாரிகளும் இயங்கவில்லை. டெல்டா மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் இயல்பான சூழலே நிலவியது. சனிக்கிழமையன்று நடக்க இருந்த சட்டசபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. வெள்ளியன்று சட்டசபை கூட்டம் முடிந்தபோது 28ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சட்டசபை கூடும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்தார். ஆனால் இரவு சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் வெளியிட்ட அறிவிப்பில் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களின் பரிந்துரையை ஏற்று சனிக்கிழமை அன்று நடக்கவுள்ள கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு திங்களன்று அலுவல்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளார். திங்கள் செவ்வாயன்று எடுத்துக் கொள்ள வேண்டிய அலுவல்கள் செவ்வாய் புதனன்று எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கர்நாடக தடுப்பணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சியினர் பிரதமரை சந்திக்க உள்ளனர். காவிரியில் புதிய தடுப்பணை திட்டத்திற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து பிரதமரை சந்திக்க அழைப்பு விடுத்தார். இதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்ட திமுக தங்கள் கட்சி எம்பி திருச்சி சிவா இக்குழுவில் இடம்பெறுவார் என்று அறிவித்தது. தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் முதன்முறையாக ஒன்று கூடி பிரதமர் மோடியை சனிக்கிழமை அன்று சந்திக்க உள்ளனர். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து IRNSS 1D செயற்கைக்கோள் சனிக்கிழமை அன்று மாலை விண்ணில் பாய்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV C-27 விண்கலம் மூலம் IRNSS 1D செயற்கைக்கோள் சனிக்கிழமை அன்று மாலை இந்திய நேரப்படி 5:19 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. GPS தகவல்கள், நகர திட்டமிடல், துல்லியமான வரைபடங்கள், பயண வழித்தடங்களை இதன் மூலம் அறியலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நில ஆர்ஜித மசோதா காலாவதியாவதால் மீண்டும் அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு ஏற்கனவே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ராஜ்யசபாவில் இதுவரை நிறைவேறவில்லை. பார்லிமெண்ட் முதல் கூட்டத்தொடர் நிறைவுற்று அடுத்த கூட்டத்தொடர் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி துவங்குகிறது. ஆனால் நில ஆர்ஜித மசோதா வரும் ஏப்ரல் 5ஆம் தேதியுடன் காலாவதியாகிறது. எனவே மீண்டும் அவசர சட்டத்தை பிறப்பிப்பது என்று மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் சனிக்கிழமை அன்று கூடுகிறது. வெள்ளியன்று ஆம் ஆத்மி மூத்த தலைவர்களான பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து ராஜினாமா செய்யுமாறு தங்களை நிர்பந்தப்படுத்துவதாக பகிரங்க குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சனிக்கிழமை அன்று நடக்கும் ஆம் ஆத்மி தேசிய செயற்குழு கூட்டத்தில் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரோவுக்கு காந்தி அமைதி விருது வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த தேர்வுக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தாட்டு, லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோரை கொண்ட தேர்வுக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படும் காந்தி அமைதி விருது விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கைக்கோள் சேவை மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பணியாற்றி வரும் இஸ்ரோவை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்பட உள்ளது. நவீன சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூவின் மறைவுக்கு இந்தியாவில் ஞாயிறன்று துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மறைந்த சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் 91 வயதுடைய லீ குவான் யூ மறைவுக்கு இந்தியாவில் ஞாயிறன்று துக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். அரசு விழாக்கள் ரத்து செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஞாயிறன்று நடக்கும் லீ குவான் யூ இறுதிச் சடங்கில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். வங்கிகளுக்கு சனிக்கிழமை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை வருவதால் வாடிக்கையாளர்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சனிக்கிழமை அன்று ராமநவமி, ஞாயிறு பொது விடுமுறைக்கு பிறகு திங்கள் மட்டும் வங்கிகள் செயல்படும். தொடர்ந்து மார்ச் 31, ஏப்ரல் 1ஆம் தேதி புதுக்கணக்கு துவங்குதல், ஏப்ரல் 2 மகாவீரர் ஜெயந்தி, ஏப்ரல் 3 புனித வெள்ளி என்று தொடர் விடுமுறை வருகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று அரை நாள் பணி இருக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிறு பொது விடுமுறையை தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கள் அன்றுதான் வங்கிகள் செயல்பட துவங்கும் என்பதால் வாடிக்கையாளர்கள், மாத சம்பளதாரர்கள், பென்ஷன்தாரர்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. மத்திய அரசின் புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கண்டித்து ஏப்ரல் 30ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. CITU மாநில செயலாளர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்கனவே சட்டத்தில் இருந்த அந்த பாதுகாப்பு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏழை மக்களுக்கு மலிவான பேருந்து வசதி கிடைக்காது. இந்த முக்கியமான பிரச்சனைகள் மீதுதான் இந்த வேலை நிறுத்தத்திற்கு
எங்களுடைய அகில இந்திய சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் ஏப்ரல் 30ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெறும். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நியூட்ரினோ ஆய்வு மைய திட்ட இயக்குநர் நபா மண்டல் பங்கேற்றார். அப்போது கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நியூட்ரினோ ஆய்வு மையத்திற்கு நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது குறித்து கேள்வி எழுப்பினர். வழக்கு நிலுவையில் உள்ளதாக திட்ட இயக்குநர் பதில் அளிக்க மறுத்ததால் மாணவர்கள் புதுச்சேரியில் நடந்த கலை இலக்கிய விழாவை ஓவிய நுண்கலை குழு தலைவர் மாலதி ராஜவேலு துவக்கி வைத்தார். விழாவில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் டிஜிபி திலகவதி சிறுமிகள் பாலியல் தொந்தரவுகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் தற்போது பள்ளிகளில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது குறைந்துள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தார். வைகை அணை தண்ணீரில் ஆகாயத்தாமரை அதிக அளவில் வளர்ந்துள்ளதால் குடிநீர் மாசுபட்டு வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து மதுரை சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. திறக்கப்படும் தண்ணீர் அணையிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் தேங்கி காணப்படுகிறது. இங்கிருந்து மதுரை சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்பகுதியில் ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்துள்ளதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. தண்ணீர் மாசுபடுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவையாற்றில் ஐயாரப்பர் கோவிலில் திருநந்தியம் பெருமான் அவதார பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சையை அடுத்த திருவையாற்றில் பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் புகழ்பெற்ற ஸ்ரீ ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்த்தியுடன் அருள் பாலித்து வருகிறார். நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகையுடனும் ஐயாரப்பர் தர்ம சம்பர்த்தினியுடனும் தனித்தனி பல்லக்குகளில் இசைக்கருவிகள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். அந்தனர்குறிச்சி கிராமத்தில் உழவு செய்யும் ஏற்கலப்பையால் பெட்டகத்தில் உள்ள நந்தியம் பெருமான் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டு சிவ ஆச்சாரியர்களால் திறக்கப்பட்டு நந்தியம் பெருமான் அவதாரம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை கண்டுகளிக்கின்றவர்கள் தரிசிப்பவர்கள் நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்று சொல்வார்கள். இதை தரிசனம் செய்தால் விரைவிலே அனைவருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை இருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடும். உலக நாடக தினத்தை முன்னிட்டு தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் மகாபாரத கதையின் படுகளம் நடைபெற்றது. பத்மஸ்ரீ நா. முத்துசாமி நிறுவிய சென்னை கூத்துப்பட்டறை நாடக குழு சார்பில் மகாபாரத கதையின் பின்னணியில் படுகளம் நாடகம் நடைபெற்றது. போர்க்காட்சிகள், பாஞ்சாலி துகில் உறுதல், துரியோதனன் வதம் செய்தல் போன்ற காட்சிகளை கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து 20,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,514 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,210 ரூபாயாக உள்ளது. பிக்சர் ஹவுஸ் மீடியா தயாரிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகி வரும் பெயரிடப்படாத படத்தில் கார்த்தி மற்றும் நாகார்ஜுனா நடித்து வருகின்றனர். இப்படத்தில் கார்த்தி ஜோடியாக நடிப்பதற்கு நடிகை ஸ்ருதி ஹாசனை PVV நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது. ஆனால் பாதி படப்பிடிப்பு முடிந்த நிலையில் தன்னிடம் தேதிகள் இல்லை என்று கூறி ஸ்ருதி ஹாசன் திடீரென்று படத்திலிருந்து விலகுவதாக PVV நிறுவனத்திற்கு இமெயில் அனுப்பினார். இதனால் அதிருப்தி அடைந்த PVV நிறுவனம் நடிகை ஸ்ருதி மீது ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை ஸ்ருதி ஹாசன் புது படங்களில் ஒப்பந்தமாக கூடாது, அவரை எந்த நிறுவனமும் ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்றும் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு மது போதையில் காரை ஏற்றி ஒருவரை கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மும்பை நீதிமன்றத்தில் நடிகர் சல்மான் கான் வாக்குமூலம் அளித்தார். வெள்ளியன்று நீதிபதி தேஷ்பாண்டே முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது முதல் முறையாக வாக்குமூலம் அளித்த சல்மான் கான் காரை தான் ஓட்டவில்லை என்றும் தன் ஓட்டுநர் தான் ஓட்டினார் என்றும் தெரிவித்தார். காரின் இடது பக்க கதவு நசுங்கியதால் ஓட்டுநர் சீட் பக்கம் இறங்கியதாகவும் அதனால்தான் காரை தான் ஓட்டி வந்ததாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் முடிவு செய்ததாகவும் கூறினார். விபத்து நடந்தபோது தான் மது குடித்திருக்கவில்லை என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்றும் அவர் தெரிவித்தார்.